இப்போ செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. இதை பற்றி தமிழர்களுக்கு சில அடிப்படை உண்மைகள் தெரியணும். இப்போ செஞ்சிக்கோட்டையோட தேசிங்க ராஜா தான் நமக்கு நினப்பு வருவார் இல்லைங்களா? ஸோ அப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, தப்பு கிடையாது. பட் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம சோழன் காலத்திலேயே இந்த கோட்டை காடவர்களால் ஆளப்பட்டது. அதாவது காடவர்கள், செஞ்சியர்கோன், வலிமையான செஞ்சியில் அரண்மனை கொண்டவர்கள், கோட்டையை கொண்டவர்கள் என்று இந்த விக்ரம சோழன் உலாவில் குறிப்பிருக்கிறது. அப்போ சோழர் காலத்திலேயே அவர்களுடைய உறவினர்களான காடவராயர்களால் ஆளப்பட்ட இடம்தான் இந்த செஞ்சிக்கோட்டை. பிற்காலத்தில் இந்த கிருஷ்ணகோன் வகைராக்கள் ஆண்டாங்க. அதற்கு பிறகு மராட்டியர் வசமிலிருந்து வந்தது. இப்படி தான் இருக்குது வரலாறு. இது அடிப்படை உண்மை தமிழர்களுக்கு தெரியணும். இது தெரியாமல் வரலாறு கிடையாது, அதுதான் நிஜம்.